திருச்சியில் 33 வயது பெண்ணின் மூளையிலிருந்து டென்னிஸ் பந்து அளவு கட்டியை அகற்றி கியூரிஸ் வேலன் மருத்துவமனை சாதனை. திருச்சி ஜெயில் கார்னர் பகுதியில் அமைந்துள்ள கியூரிஸ் வேலன் மருத்துவமனையில் காது மற்றும் முக நரம்புகளை பாதித்திருந்த டென்னிஸ் பந்து அளவிலான ஆபத்தான மூளை கட்டியை மருத்துவ குழுவினர் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகரமாக அகற்றி சாதனை படைத்துள்ளனர். இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு மருத்துவமனை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. 33 வயசு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு ஷி ஹாஸ் 3 கிட்ஸ், 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மாசமாக வந்து முகத்தில் இடது பக்கத்தில் பிச்சிங், அதாவது துடிப்பு வந்து கண்டினியூஸாக இரிட்டேஷன் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. அதோட இடது பக்கத்தில் காது கேட்குற தன்மையும் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருந்துச்சு. இதுக்காக அவங்க மற்ற இடங்களில் ஸ்கேன்ஸ்லாம் எடுத்து பார்த்துருந்தாங்க. ஸோ ஸ்கேன் பார்த்ததுல மூளையில் சிறுமூளைக்கு பக்கத்தில், சிறுமூளைக்கு க்ளோஸாக ஒரு கட்டி இருந்தது தெரிய வந்துச்சு. இந்த கட்டியோட சைஸ் நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6x7x7 அப்படிங்கிற சைஸ், டென்னிஸ் பால் ஒரு ஆரஞ்சு சைஸ். அது வந்து எங்கே இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக சிறுமூளை இருக்க வேண்டிய இடத்துல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி, சிறுமூளையோட ஒரு பாதி இருக்க வேண்டிய இடத்துல அந்த கட்டி தான் ஆக்குபை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த கட்டியோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூளைத்தண்டுக்கு இம்மீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டி, அதோட முகத்துக்கும் காதுக்கும் போகிற நரம்புகளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு கட்டி. ஸோ இந்த கட்டிக்காக தான் அவங்க நம்மகிட்ட கன்சல்டேஷனுக்காக வந்துருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம அவங்கள எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது இந்த கட்டிக்கு வந்து பிரதான சிகிச்சை, அதாவது மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு சர்ஜரி தான் ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போது அவங்க அந்த சர்ஜரி பற்றின பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த சர்ஜரிக்கான பக்க விளைவுகளோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸோ என்னன்றதை அவங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது அனஸ்தீஷியா கீழே பண்ணுறோம் அப்படின்ற பாயிண்டில், அதாவது ஜென்ரல் அனஸ்தீஷியா பொது மயக்கம் கொடுத்து தான் அவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குன்ற போது, ஸோ அதுக்கான நியூரோ அனஸ்தட்டிஸ்ட் சாரும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு சர்ஜரி ப்ரொசீட் பண்ணோம். ஸோ குட் ஈவினிங். இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே முதல்ல மயக்கம் கொடுத்து தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷனுமே ஒரு நல்ல அனஸ்தட்டிஸ்ட்டு நல்ல அனஸ்தீஷியா இல்லாமல் பண்ணவே முடியாது. முக்கியமாக இந்த மாதிரி மூளை சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து உள்ளக்குள்ள பிரெயின் ப்ரெஷர் எவ்வளோ குறைச்சி வைக்க முடியுமோ மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த குறைச்சி வைக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு 40,000 கேஸ் இந்த மாதிரி கேஸு நியூரோ கேசஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 40,000 கேசஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். மோர் தேன் 30 இயர்ஸாக நியூரோ அனஸ்தீஷியா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அது என் பேர் டாக்டர் ராம்கோபால். இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷமாக நான் கியூரிஸ்க்கு அட்டாச் ஆகிட்டு கியூரிஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். இது பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக செலவாகிற ஒரு ப்ரொசீஜர். ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் ஒரு மைக்ரோஸ்கோப்பு, அந்த ஸ்கல்லு கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணணும். அந்த பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரில்லு தனியாக வேணும். அந்த ட்ரில்லு இது எல்லாமே கூட முதல்ல எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, அது ஒரு நாள் முன்னாடியே ஒரு வாட்டி எல்லோரும் ட்ரெயில் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்லேயே ஒரு வேளை தியேட்டர்லேயே பேஷண்ட் எப்படி இல்லை, பேஷண்ட் இல்லாமல் ஒரு சின்ன பொம்மை வச்சுக்கிட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ தட் ஆன் த டேபிள் பேஷண்ட் வரும்போது எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ ஒரு ட்ரையல் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டே கேஸ் சர்ஜரி பண்ணோம். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் புரட்டு வைக்கணும். அப்போ தான் ஆப்ரேஷன் சர்ஜனுக்கு வந்து அது பண்ண முடியும். புரட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணும்போது முழு மயக்கம் கொடுக்கும்போது சில பிரச்சனை இருக்கும். எஸ்பெஷலி அவன் ஸ்கல் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற நிறைய வீனஸ் சைனஸஸ்ன்னு சொல்லுவோம், அதுலேருந்து காற்று உள்ளே போயிட்டு ஹார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலுமே என்ன பண்ணணுன்றதுக்காக முதலே வந்து ஹார்ட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு கேத்தேட்டர் வச்சுக்கிட்டு அது கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம். ஸோ தட் ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து காற்று நம்ம ஆஸ்பிரேட் பண்ணிட்டோம்னா அது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றது முதலே எதிர்பார்த்து அது பண்ணதுனால சார் இன்னொரு நியூரோ சர்ஜன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து 6 மணி நேரம் மேலே ஆப்ரேஷனே நடந்திருக்கு. அபவுட் ஆல்மோஸ்ட் அந்த டியூமரில் ஒரு 90% ஆஃப் த டியூமர் எடுத்திருக்காரு. அதுக்குனால இந்த டியூமர் வந்து ஸ்லோ க்ரோயிங் டியூமர், ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான்
ஸோ இந்த லைஃப்பில் திருப்பி அவங்களுக்கு வந்து இந்த டியூமர்னால 90% பாதிப்பு ஏற்படாது. அந்த அளவுக்கு டியூமர் எடுத்துட்டாங்க சர்ஜன்ஸ் எல்லாம். ஸோ இது பண்ணும்போது நமக்கு வந்து பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, பேஷண்ட்டோட ஹிருதய துடிப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்காக நிறைய மானிட்டர்ஸ் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மானிட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இன்வேசிவ் ஆர்டரியல் என்ன, நம்ம இங்கே இருக்கிற ஆர்ட்ரியில் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிங்க, அந்த ஆர்ட்ரிக்குள்ளே ஒரு சின்ன டியூப் போட்டு அது டைரெக்டாக டிரான்ஸ்டியூசருக்கு அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பீட்லேயும் ஒவ்வொரு ஹார்ட் ஒரு இசிஜி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அந்த பீட்டில் எவ்வளோ பிபி இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து எந்த டைமில் அவங்க சர்ஜன் ஓகே இனிமேல் பண்ணாதீங்க, இல்லை ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி மெதுவாக பேஷண்ட்டுக்கு ஃபைனலாக 2 யூனிட் பிளட்டு மட்டும் கொடுத்துருக்கோம். இவ்வளோ மேஜர் ஆப்ரேஷனுக்கு 2 யூனிட் தேவைப்படுச்சு. அவ்வளோ நல்லா சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஆப்ரேஷன் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கே முதல்ல வந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான், மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ஆப்ரேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த 1.5 மணி நேரம் கூட நாங்கள் வந்து அனஸ்தட்டிஸ்ட் கம்ப்ளீட்டாக அங்கேயே இருந்துட்டு, நானும் டாக்டர் கார்த்திகான இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து அனஸ்தீஷியா கொடுத்துருக்கோம். ராத்திரி 1 மணிக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அந்த ராத்திரி திருப்பி மயக்கத்தில் இந்த எழுப்பி விடாமல் பேஷண்ட் வந்து காலையில் வரைக்கும் இந்த மிஷின்லேயே வச்சுட்டு மார்னிங் எழுப்பி விட்டோம். நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்க்குள்ளே இருக்கிற டியூப் எல்லாம் எடுத்து பேஷண்ட்டுன்னு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். ஸ்கேன் நல்லா இருந்துச்சு. பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரல. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எந்த நேரத்தில்னாலும் ஹார்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நரம்பு ஹார்ட்டுக்கு போகிற நர்வ்ஸு எல்லாமே அந்த செரிபெல்லம் சார் சொன்ன மாதிரி அந்த செரிபெல்லம் கிட்ட இருக்கிறதுனால அங்கேருந்து தான் நர்வ்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. இப்போது கியூரிஸில் இந்த கியூரிஸ் இப்போ வந்து ஒரு 6 months to 1 year ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம மூலமாக மேஜர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ் கூட பண்ணியிருக்கோம். அதனால் நான் வந்து டாக்டர் அஸ்வதி மென்ஷன் பண்ணேன். என் பேர் டாக்டர் அஸ்வதி சிவசுப்ரமணியம். நான் கியூரிஸ் ஹாஸ்பிட்டலோட ஜோனல் ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருக்கேன். கியூரிஸ் ஹாஸ்பிட்டல் பற்றி இப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சமீபத்தில் தான் கியூரிஸ் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே திருச்சியில் மட்டுமே நாங்கள் மொத்தம் 3 இடத்துல வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து மாம்பழ சாலையில் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் கேர், கியூரிஸ் கேன்சர் கேர். அங்கே வெறும் கதிர்வீச்சு இயக்கம், அதாவது ரேடியேஷன் தெரப்பி மட்டும் கொடுத்துட்ருக்கோம், மெயினாக ஆன்காலஜி கேசஸ்க்கு. 2வது கியூரிஸ் தில்லை நகர் இருக்கு. அது வந்து மதர் அண்ட் சைல்டு சென்டரை நாங்கள் அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி ஆப்ஸ்டெட்ரிக், கைனகாலஜி, ஜென்ரல் சர்ஜரி அண்ட் ஜென்ரல் மெடிசன் இதோட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அங்கே ரன் பண்ணுறோம். வேற இது 3வது எங்களோட யூனிட் வந்து கியூரிஸ் வேலன். கியூரிஸ் வேலன்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி யூனிட்டாக நாங்கள் ரன் பண்ணுறோம். இங்கே எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி, சர்ஜிக்கல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட 24/7. ஒரு பேசிக் சர்ஜரியிலேருந்து அப் டு டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்குமே கூட நாங்கள் இங்கே பண்ணுறதுக்கான ஃபுல் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி, ஒரு சர்ச் யங் ஃபீமேல் மேலே இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி தைரியமாக அவங்க டாக்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் எங்கள் என்டையர் டீம் தான். டாக்டர்ஸ், நர்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கூட இருக்க ஹவுஸ் கீப்பிங், செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாத்தோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சு பேஷண்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான காரணம் இங்கே இருக்க என்டையர் டீமோட எஃபர்ட்ஸ் தான். ஸோ தட் ஒன் திங் கியூரிஸ் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அஷூரன்ஸ் என்னன்னா, எங்களோட இந்த 3 சென்டரில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சரி, எங்களோட டாக்டர்ஸும் சரி, நர்சஸும் சரி, எங்களோட என்டையர் டீம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெஸ்ட் கேரை கொடுப்பாங்க. உங்களுக்கு A to Z மெடிக்கலில் தேவைப்படுற எல்லா கேருமே கியூரிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே உங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு சென்டர்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் கியூரிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கும்? பிரதீஸ்வரியோட பிரதர் சார், நாங்கள் திடீர்னு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கு இந்த டியூமர். இது திடீர்னு தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல என்கொயரி பண்ணப்போ எனக்கு வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணாங்க, வேலன் ஹாஸ்பிட்டல் போங்க பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு வந்து ஒரு 6 hours ஓப்பன் சர்ஜரி நடந்தது. அதுக்கப்புறமா தான் இப்போ பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்காங்க. இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ சார். ஹெல்த் வேற மாதிரி இருக்கும், ஒரு சீனியர் பேஷண்டோட ஹெல்த் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். பட் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் என்ன கொடுப்போம்னா, இது ஒரு அஃபோர்டபுள் கேராக இருக்கும்.
டியூமரோட சிம்டம்ஸ் என்ன மேடம், எப்படி கவனிக்கிறது? அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுல அந்த ஒரு பக்கம் துடிப்பு மட்டும் இருந்தது சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைடு வலி, அதுக்கப்புறம் காது கேட்கற அதுவும் தன்மையும் இடது குறைச்சு. பக்கம் காது கேட்கிற தன்மை கம்மியா இருக்கு. அதை வச்சுதான் நம்ம கட்டி இருக்கு ரெகுலர் செக்அப்ல அதை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கட்டி பொறுத்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் டியூமர். இந்த சைஸ் அதை ரீச் பண்றதுக்கு ஒரு வருஷத்துலயோ இல்ல 6 மாசத்துலயோ வந்திருக்காது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்க கட்டி. அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது சிம்டமாவே தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு இது அன்லஸ் நம்ம போய் ரெகுலரா போய் வருஷம் வருஷம் எம்ஆர்ஐ பண்ணிட்டு இருக்கிறது தாண்டி இதுல நீங்க நம்மளா போய் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஒன்ஸ் அது சிம்டமா தெரிய வரும்போது நம்ம போய் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்கேன்ஸோ இல்ல என்ன தேவையோ அதை பார்த்துட்டு சீக்கிரம் கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி கட்டி வர்றதுக்கான காரணம் மூளை கட்டிகள் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இது காரணி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இருக்காது. ஒரு சில கட்டிகள், அதாவது இந்த மெனிஞ்சோமா மாதிரி கட்டியே கூட ரேடியேஷனால வரக்கூடும் அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. அதுவுமே வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு சரி, இதுக்கு முன்னாடி வேற கேன்சருக்காக ஒரு ரேடியேஷன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். யங் ஏஜ்ல இந்த மாதிரி கட்டி வர்றதுக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் எதுவுமே கிடையாது. இடியோபத்திக்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ல. இடியோபத்திக்னா காரணமே இல்லாம வரக்கூடிய கட்டிகள். ஸோ மூளை கட்டிகள் பெரும்பாலும் இந்த மாதிரி இடியோபத்திக் கேட்டகரியில தான் வருது. வேற ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அப்படின்னா டைரக்டா இல்லை சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு இடத்துல டெஸ்ட் எடுத்தோம். இப்போ நியூராலஜி பட்டுக்கோட்டையில். அப்புறம் எடுத்த பிறகு இது வந்து கட்டி வந்து பெருசாக இருக்குது, இமீடியட்டாக சர்ஜரி பண்ணலை அப்படின்னா பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நிறைய இடத்துல கேட்டேன், என்கேஜ் பண்ணேன். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி சார் ஹரிகர் சார் நியூராலஜிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட போங்க, அப்புறம் வேலன் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சார் வந்த பிறகு அவங்க அட்மிட் ஆனாங்க. முந்தின நாள் சர்ஜரிக்கு முந்தின நாள் சாயந்தரம் அட்மிட் ஆகிறாங்க. அடுத்த நாள் மதியம் நம்ம சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அனஸ்தீஷியாவில் இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம அதாவது சர்ஜரி முடிஞ்ச அடுத்த நாள் வந்து வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த நாள் வார்டுக்கு மாத்திரம். 2வது நாள் வார்டுக்கு வராங்க. 3வது நாளே அவங்க டிஸ்சார்ஜுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க தூரத்துலேருந்து வராங்க, போயிட்டு இருந்தால் உடனே திருச்சி வர்றது கஷ்டமா இருக்குன்றதுனால ஒரு நாள் இருந்துட்டு 4th டே அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி 4வது. கவர்மெண்ட் காப்பீடுலாம் அவங்க இண்டிவிஜுவல் பேஷண்ட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க இந்த டிசீஸ்க்கு கிரேனியோடமி பொறுத்த அளவுக்கு காப்பீடு திட்டம் கவரேஜ் இருக்கு.